வணக்கம். இன்றைக்கி சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து வயதினர்களுமே சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு காலையிலையோ இல்லை சாயந்தரம் நேரங்கள்லையோ டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் அந்த டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சத்து மாவில் கஞ்சி வச்சு குடித்தோம்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த சத்து மாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு 18 வகையான தானியம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த சத்து மாவு கஞ்சி குடிக்கும்போது அந்த எல்லா ஊட்டச்சத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் பசி எடுக்கும்போது சுலபமாக இதை செஞ்சு குடிச்சிட்டோம்னா நல்ல பசி தாங்கும். சரி, இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். கேழ்வரகு 1 கப், கம்பு 1 கப், சிகப்பரிசி 2 கப். இந்த சிகப்பரிசியில் வெறுமனையாக சிகப்பரிசி மட்டுமே சேர்த்திக்காமல் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளான பூங்கார், மாப்பிள சம்பா, 60ஆம் குருவை, குள்ளக்கார் அப்படின்னு நிறைய அரிசி வகைகள் இருக்குது. அது எல்லாமே சேர்த்து 2 கப் எடுத்துக்கலாம். உளுந்து 1 கப், முடிஞ்சால் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை உளுந்தை கூட சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிர் 3/4 கப், திணை 1 கப். வெறுமனையாக திணையாக சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தானிய அரிசியான குதிரவாளி, சாமை, வரகு, திணை இதனாலும் சேர்த்து கூட 1 கப் எடுத்துக்கலாம். சோளம் 1 கப், அது வெள்ளை சோளமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிகப்பு சோளம்னாலும் எடுத்துக்கலாம். சிகப்பு கொண்ட கடலை 1/2 கப், கொள்ளு 1/4 கப், ஆளி விதை 1 தேக்கரண்டி, அதாவது ஃப்ளாக்ஸ் சீடு, பாதாம் 50 கிராம், முந்திரி 50 கிராம், ஏலக்காய் 10, ஜாதிக்காய் 2, சுக்கு ஒரு சின்ன துண்டு, வெந்தயம் 1 தேக்கரண்டி. இதில் விருப்பப்பட்டால் எள்ளு 1/4 கப் சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை 1/2 கப், மக்காச்சோளம் 1/2 கப், கோதுமை 1/2 கப், வெள்ளை கொண்ட கடலை அதுவும் 1/2 கப் எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன பொருளில் பாதாம், முந்திரி, ஏலக்காய், வேர்க்கடலை, ஆளி விதை இதெல்லாம் தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கேழ்வரகு, கம்பு, அரிசி இதிலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூசு ஏதாச்சும் இருக்கும். அதனால் கழுவி காய வச்சிட்டோம்னா அந்த தூசெல்லாம் எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் சோளம், பச்சைப்பயிரெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். ஆனால் நம்ம அந்த கழுவி காய வச்சு செய்யும் போது அதில் சீக்கிரம் வண்டு பிடிக்காது. சும்மா அந்த பொருளில் இருக்கிற தூசெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு 2 முறை கழுவிட்டு ஒரு நாள் மட்டும் வெயிலில் போட்டு எடுத்தோம்னா போதும். ஏன்னா இந்த பொருளெல்லாம் நம்ம வறுத்துட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் முழுசாக மட்டும் காஞ்சால் போதும். அந்த பொருளெல்லாம் ஏற்கனவே கழுவி காய வச்சு வச்சுக்கிட்டேன். இனிமேல் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆளி விதையை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீடை சட்டியில் போட்ட உடனே கொஞ்சம் பொரியும். இது மேலெல்லாம் அடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு வச்சு மறைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆளி விதையை தண்ணியில் போட்டு கழுவிட வேண்டாம். அது அப்புறம் அந்த பசையில் ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும். நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். நான் இந்த கொண்டக்கடலையிலேயே கொள்ளையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக கூட வறுக்கலாம். ஆனால் கொண்டக்கடலை கம்மியாக தானே இருக்குது, அதனால் இதுலேயே கொள்ளையும் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் கொள்ளு சீக்கிரம் வறுத்துரும். அதனால தான் கொண்டக்கடலையை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கிறேன். சுக்கு ஒரு முறை நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்னதாக உடச்சி அப்புறமா சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா அரைப்படும். நான் இதோட ஒரு சின்ன துண்டு வசம்பு சேர்த்துருக்கேன். எதுக்காக நான் இதில் வசம்பு சேர்த்துறேன்னா, எந்த பொருளும் வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வசம்பு போட்டு வைப்போம் இல்லையா. ஆனால் இதிலே நம்ம போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டோம்னா அதில் வண்டே பிடிக்காது. அதனால தான் நான் இப்படி போட்டு அரைக்கிறேன். வசம்பை சாப்பிட்ற பொருளில் சேர்த்தலாமாங்கிற சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். ஏன்னா வசம்பு ஜீரண கோளாறுலாம் சரி பண்ணும், ஜலதோஷத்துக்கெலாம் நல்ல தீர்வு கொடுக்கும். அது இல்லாமல்
இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது. அதனால் தைரியமாக வசம்பு சேர்த்துக்கலாம். இந்த வசம்பு சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். அதுவும் இல்லாமல் அந்த பொடியிலையும் சீக்கிரம் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதிலே பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்கலாம். பச்சைப்பயிறு நல்லா கொஞ்சம் நேரம் வறுக்கட்டும்னு அதிலே ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் எதுக்காக இதில் வெந்தயம் சேர்த்துறேன்னா, வெந்தயத்தில் நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். ஆனால் வெந்தயத்தை எல்லா உணவுப் பொருள்லையும் நம்ம சேர்த்துறதில்ல இல்லையா, அதனால் இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை விட்டுறலாம். அப்புறம் ஒரு தேக்கரண்டி எள்ளு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு தேக்கரண்டி கசகசா சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் இந்த கசகசாவை தேவையான பொருட்களில் கொடுக்கல. ஏன்னா இந்த கசகசாவை தேவையான பொருட்கள் பட்டியலில் இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. கசகசாவை அளவாக தான் பயன்படுத்திக்கணும். அதனால் விருப்பம் இருந்தால் இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டியதில்லை. இது எல்லாத்தையுமே இப்போ வறுத்து எடுத்துட்டோம். இதில் கடைசியாக ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இனிமேல் இந்த வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறட்டோன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வீட்லேயே அரைக்கிறதுனால அரைக்கலாம், இல்லைன்னா கடையில் கொடுத்தும் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு முறை சலிச்சிட்டு நம்ம ஒரு கண்ணாடி குப்பியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த சத்து மாவை பொறுத்த வரைக்கும் இதனோட வாசனைக்கு கண்டிப்பாக எறும்பு வரும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குளிர்சாதன பெட்டியில் கூட வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல காற்று புகாத டப்பாவில் நல்லா இறுக்கமாக மூடி எறும்பு வராத மாதிரி வச்சுக்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சியை பால் இருந்துச்சுன்னா பாலும் தண்ணியும் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியிலையே வச்சு குடித்தாலும் நல்லாயிருக்கும். இந்த கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு பார்த்துடலாம் ஒரு முறை. முதல்ல இதுக்கு ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் கலந்து அதில் நமக்கு இனிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சக்கரை போட்டு வச்சுருந்த பாலை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இது எதுக்காகனா, சர்க்கரையில் ஏதாச்சும் மண் துகள் இருந்ததுன்னா அதை எடுத்துறதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சத்து மாவு எடுத்து இந்த பால்லே கலந்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 தேக்கரண்டி சேர்த்தா போதும். இந்த சத்து மாவெல்லாம் பாலில் நல்லா கலந்துக்கலாம். இந்த சத்து மாவை பொறுத்த வரைக்கும் கட்டிலாம் பிடிக்காது, சுலபமாக கரைஞ்சிரும். இப்போ இதெல்லாம் கலந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு வச்சுக்கலாம். நான் இந்த சத்து மாவு கஞ்சி கொஞ்சம் கெட்டியாக வரணுங்கிறதுக்காக 3 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டம் குடிக்கணுன்னா 2 தேக்கரண்டி மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. அதே சமயத்தில் அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சிட்டோம்னாவே கொஞ்சம் ஆறட்டும்னு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். சுவையான சத்து மாவு கஞ்சி தயார். பருகலாம்.